படிங்க. இந்த இதுக்கு நான் இன்னும் ஒரு 100 பாடல்கள் இப்போ இந்த ஆடவேட்ட பாடல்கள் நம்ம விற்பனை முடிச்சிருக்கோம். இன்னொரு 100 பாடல்கள் இருக்கு. விளம்புக்கு நீங்க பாடல், ஆறுதல் பாடல். இந்த ஆறுதல் பாடலாம் அப்படிங்கிறது இந்த ஆறுங்கிறதுக்கு வழி அப்படின்னு போகும். அந்த ஆறு முதல்ல நம்ம பார்த்த அழகை ஆறுதல் படம் ரெண்டு இதுல வந்து எந்த ஆட்டுக்கும் அவங்க போகல. வழி நடந்த படம், வழி நடந்த படம் என்று கூறுகிறது. இந்த 100 பாடல்கள்ல இதுவரைக்கும் சுக்ரீவன் சொன்னானே தென் திசைக்கு போறவங்க என்ன பார்க்கணும், வேங்கடத்தை பாரு, முண்டகத்துறையை பாரு, அதை பாரு, இதை பாரு வரிச்சே சொல்லணும். இந்த ஹேமகூடத்தை பாரு, இந்த இடத்தெல்லாம் போய் தேட்டோம். அது வரைக்கும் வரணும். இங்கே வந்து சுயம்பிரபை முன்னோர்கள் அதை சந்திக்க பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நடுவில் ஒரு சின்ன கதை வரும். இதுதான் நம்ம பார்க்க போகிறது. பார்க்க வரைக்கும் பார்ப்போம். ராமருக்கெல்லாம் மூவ்மெண்ட் கிடையாது. அவர் வந்து இனிமே கடலுக்கு தான் நேரம் போவார். இதோட இது முடிஞ்சது. ராமர் இனிமே சுந்தரகாண்டம் முடிஞ்சா அவர் திரும்பி வந்து குதிக்கிற வரைக்கும் ராமர் இனிமே பூரா அனுமார் ஆட்சி தான். இதுல இருந்து ஆரம்பிக்குது. போயினார் போய பின் புறநெடும் திசைகள் தோறும் ஏயினார் இரவிகா அதலனுமே ஈன பொருட்கு ஆயினார் அவருமம் கண்ணனாள் அவதியில் ஆயினார் உலகினை தகனெடும் தானையார். மற்ற திசைகளில வானர வீரர்கள் போன கதை. போயினார் அவர்கள் அந்த மாதிரி போனார்கள். முதல் படம் முடிக்கிறது. போன பின் அவர்கள் அவ்வாறு அங்கதன் முதலிய வானர வீரர்கள் சுக்ரீவனுடைய கட்டளைப்படி தென்சை நோக்கி சென்ற பிறகு மற்ற 3 திசைகளில் புறநெடும் திசை தோறும் ஏயினான் ரவி காதலனும் இரவி காதலனும் ஏயின பொருட்கு ஆயினார் அவரும் அங்கு அண்ணனார் அவதியில் தாயினார் உலகினை தகை நெடுந்தார். பெரிய தானே பெரிய சேனையார் வானர சைன்யமானது 3 திசைகளிலும் சுக்ரீவனுடைய ஆணையை மேற்கொண்டு தேடுவதற்காக புறப்பட்டது. பாடலுடைய கருத்து. குன்றிசை தனையென குலவு தோல் வலியினா மின் திசை திடும் இடை கொடியை நாடினர் விராய் வன் திசை படருமாறு ஒழிய வன் தமிழுடை தென் திசை சென்றுலா திரை எடுத்து உரை செய்வான். இப்படி 3 திசையில போனவருடைய கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். தென் திசையில போனவருடைய கதையை பற்றி சொல்லுகிறேன். குன்று இசைத்தன என கோபத்தோள் வலியினார் மின் திசைத்திடும் இடைக்கொடியை நாடினார். திசைத்தல் அப்படின்னு சொன்னா திகைத்தல், தேண்டுதல், நேடுதல், அதெல்லாம் தேடுதல் அப்படிங்கிறது. திசைத்தல் அப்படிங்கிறது திகைத்தல் தான். மின் திகைப்பதாகிய இடையை உடைய சீதையை தேடி சென்ற வந்திசை படரும் ஆறு ஒழிய கிழக்கு மேற்கு என்று 3 திசைகளிலும் கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய 3 திசைகளில் ஒழித்து வண்டமிழ் தென் திசை செல்கிறார். தமிழ் பேசுவதாகிய தென் திசையிலே தமிழ் பேசப்படுவதாகிய தென் திசைக்கு சென்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சொல்ல கூறுகிறேன். தென் திசை சென்றுள்ளார் திறன் எடுத்து உரை செய்வோம். தமிழுடைய தென் திசை சிந்துராகத்தொடும் திரள்மணி சுடர் செறிந்து அந்திவானத்தில் நின்று அவிழ்தலான் அரவினோடு இந்து யாரு எய்தலான் இறைவன்மா மௌலிபோ இந்த நாகத்தின் மாடு எய்தினார். சிந்துராகத்தொடும் திரள்மணி சுடர் செறிந்து அந்திவானத்தில் நின்று அவிழ்தலான் அரவினோடு இந்து யாரு எய்தலாம். இந்து யாரு தான் இந்தியாரு. ரொம்ப நாளாக அந்த இலக்கண குறிப்பெல்லாம் விட்டுருக்கேன். குறிப்பியல் விவரம் இந்து பிளஸ் யாரு ஆறு எகரத்துல வந்தா சேர்த்து இந்தியா வந்துருச்சு. இந்து யாரு எழுதலாம். பாம்புகளும் சந்திரனும் வானகங்கையும் பொருந்துகின்ற காரணத்தினால்
இந்த இது வந்து இந்து யார் எழுதலாம்? இறைவன் மௌலி போல் விந்த நாகத்தினோடு மாடு எழுதினார். விந்திய மலைக்கு போய் சேர்ந்தார். சிந்துராகம் என்ற செம்பொழியோடு திரண்ட மாணிக்கங்களின் ஒளி நிறைந்து விளங்கி அந்திவானத்தில் நின்று அழுதான். செவ்வானம் விளங்குகின்ற காரணத்தினால் அரபினோர் பாம்பு. அந்த மலையில என்னென்ன இருக்கு? பாம்பு இருக்கு. திங்கள் முடி சூடும் மலை, அது திங்களை முடிகளே சூடி இருக்கிறது மாதிரி. அது அந்த மலையில பாம்புகள் இருக்கின்றன. அதை தவிர அதில் 6 பாம்பு. ஆகையினால அது இறைவன் மாமௌலி சடாமகுடம் என்று சொல்வதாக தகுந்ததாக விந்தகிரியை விந்தியாச்சல மலையில் இடத்திலே சென்று அடைந்தார்கள். எளிமையான இதெல்லாம் அரவினோடு இந்து யாரு எழுதலாம்? 3 விஷயம் இருக்கு. பாம்பு, நிலா, நதி. அரவினோடு பாம்பு இல்லாம மலையில பாம்பு இல்லாம இருக்குமா? மலையில ஆறு இல்லாம இருக்குமா? அன்னெடுங் குன்றவோடு அவிர்மணி ஒண்ணு இல்லைன்னா ஆகாய அன்னெடுங் குன்றவோடு அவிர்மணி சிகரமும் பொன்னெடுங் கொடுமுடி புரைகளும் புடைகளும் நல்லெடுங் தாழ்வரை நாடினார் நவையினார் அன்னெடுங் காலமாம் என்னவோர் பகலினை. அந்நெடும் குன்றமோடு அதிர்மணி சிகரமும் பொன்னெடும் கொடிமுடி புடைகளும் நல்லெடும் தாழ்வரை நாடினார் நவையினார் பல்லெடும் காலமாம் என ஓர் பகலே. அந்த நீண்ட குன்றத்தோடு அதனுடைய பல சிகரங்கள், ஒளி வீசுகின்ற ரத்னங்களுடைய பல சிகரங்கள், பொன்னெடும் கொடுமுடி புரைகளும் அதனுடைய குகைகளிலும் புடைகளும் பக்கங்களிலும் நல்லெடும் தாழ்வரை அத அழகிய அடிவாரங்களை பல நாட்கள் தேட வேண்டிய ஒரே ஒரு பகல் தேடி முடிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு 2 வெள்ளம் சைன்யம் போயிருக்கு, 2 வெள்ளம் வான சைன்யம் போயிருக்கு. அது பூரா தேடி முடிச்சுட்டு ஒரு பகல் தேடி முடிச்சு மல்லமா ஞாலவோர் மறுகுறா வகையில் அச்சில்லலோதியை இருந்த உறைவிடம் தேடுவார் உள்ளினார் உலகினை பொது இலா வகையினால் எல்லை மாகடல்களே ஆகுமாறு எய்தினார். மல்லல் மா ஞாலம் ஓர் மறுகுறா வகையின் அச்சில் அல் ஓதியை இருந்த உறைவிடம் தேடுவார். ஓதினா இந்த இடத்துல சில்லல் ஓதியை பொன்தகட்டை அணிந்ததா சில் அப்படிங்கிறது பொன்தகட்டு சில்லு. மல்லல் மாஞாலம் ஒரு மறுவுரா வகை அச்சில்லல் ஓதியை மிக்க பெரிய பூமியில் உள்ள சில் அல் ஓதினாக்க சிறியதாகிய பொன்தகட்டை தலை உச்சியிலே அணிந்தவளாகிய ஓதி கூந்தலிலே அணிந்தவளாகிய பொன்தகட்டை அணிந்தவளாகிய சில்லல் ஓதியை இருந்த ஒரே இடம் தேடுவார். அவள் இருந்த இடத்தை, சீதையை இருந்த இடம் தேடி உலகத்துக்கு ஒரு துன்பம் இழைக்காத வண்ணம் மல்லல் தான் அந்த பூமியிலே உள்ள உயிர்களுக்கு எந்த துன்பமும் நேராத வண்ணம் தேடினார்கள். உலகினை பொதுகிற வகையினார் எல்லை மா கடல்களே ஆகுமாறு எழுதினார். பூமி முழுவதும் தமையால் வேற எவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாதபடி செய்து. உங்களை தவிர பூமியில் வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லைங்கிற மாதிரி கடலாக பரவி எல்லை மா கடல் எல்லாம் மாணவர் கூட்டமே ஆன மாதிரி சேர்ந்தார். சில் அல் ஓதின்னு சில்னா பொன் தகட்டை அணிந்த, அல்லா இருள் போன்ற, ஓதினா கூந்தல். கோல்ட் பிளாக் ஹேர், கோல்டும் பிளாக்கும் சேர்ந்த ஹேர், அதுக்கு ஒரே வரி சில் அல் ஓதி. எப்படியெல்லாம் வார்த்தைகள் தெரியலையா? என்ன
இதெல்லாம் கேட்டு அது ரொம்ப அரசு பண்றீங்க. இன்னும் நிறைய இருக்கு. எதுவும் நூறு பாட்டு கிடையாது. இருக்கு. அந்த இருக்க போய் தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. சம்பாதி போர்ஷன் அட்டகாசமா இருக்கும். யார் படிக்கணும்? நீங்க தான். விண்டு போய் இழிவர் மேல் நிமிர்ந்தார் வெண்படர் வேறுண்ட மாமரணி அம்மலையின் வாய் உடையும் நீர் மண்டு பார் அதனின் வாழ் உயிர்கள் அம்மதியினார் கண்டிலாதன அயன் கண்டிலாதன விண்டு போய் இழிவர் மேல் நிமிர்வர் விண் படர்வர் வேறுண்ட மாமரனின் அம்மலையின் வாய் உறையும் நீர் மஞ்சு பார் அதனின் வாழ் உயிர்கள் அம்மதியினோர் கண்டிலாதன அயன் கண்டிலாதன கொலாம். விண்டுன்னா தனித்தனியாக பிரிந்து போய் இழிவர்னா சிலர் இறங்கி செல்வார்கள். இழிதெல்லாம் இறங்கி செல்வது. இழி இழி அப்படின்ட்டு கன்னடால சொல்றாங்கல்ல, அது வந்து இழி இறங்குதல். வானின் இழிந்து வரம்பிகந்த மாபூத விடும் வைத்தெங்கும் விண்டு போய் இழிவர் மேல் நிமிர்வர் சில பேர் மேலே ஏறி செல்வார்கள். விண் படர்வர் சிலர் வந்து வானத்தில் தாவி சென்று தேடுவார்கள். வேறுண்ட மாமரணின் அதாவது வேர்கள் நீரை உண்கின்ற பெரிய மரத்திலே மரங்களிலும் மரணின் அம்மலையின் வாய் அந்த மலையின் தரை அந்த மலை பரப்பிலும் உறையும் நீர் மண்டுபார் அதனின் மிகுதியாய் இருக்கின்ற நீர் நிரம்ப பெற்ற தலங்களிடத்தில் வாழ் உயிர்கள் அங்கே வாழ்கின்ற அந்த உயிர்கள் பிராணி வர்க்கங்கள் கண்டிலாதன அந்த உயிர் வர்க்கங்களிலே இந்த வானரர்கள் காணாதவைன்னு ஏதாவது இருந்தா அது எதெல்லாம் அயன் கண்டிலாதன கொலாம். பிரம்மன் படைக்கல அவ்வளவுதான். பிரம்மன் படைச்ச எல்லா ஸ்பீஷீஸையும் தேடி பார்த்துட்டாங்க. அந்த மரங்கள்ல அந்த இடங்கள்ல இருக்கிற எறும்பு விடாம தேடிட்டாங்க. ஏகினார் யோசனை 7 ஆர் சேகு அறத்தின் திசை சேகர தென் திசை கடிது செல்கின்றான். மேகமலையினோடு இரவி மேதியின் நாகசேர் நருமதை யாரு நன்னினார். ஏகினார் யோசனை 7 பார் சேகு அறத் தென் திசை கடிது செய்கின்றார். மேக மாலையினோடும் இரவி மேதியின் நாகுசேர் நருமதையாறு நன்னினார். நர்மதை நதிக்கு வந்து சேர்றாங்க. எப்படி போனாங்க அப்படின்னா ஏகினார் யோசனை 7 14 யோசனை. 49 இல்லை 7 49 14 யோசனை தூரம் போறாங்க. பார் சேகர தென் திசை கடிது பூமிக்கு தலையணி போன்ற தென் திசையா. சந்திரசேகரன் அப்படின்னா சந்திரனை தலையில் சூடியவன். ஓகே. இவர் வந்து இடையினரா போட்டாரு. சேகர தென் திசை ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நீராறும் கடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டனத்தில் தக்க சிறு பிறை நுகரும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. அதே பொருளை இவர் கொண்டு வர பார் சேகர தென் திசை. இதுல சேகரா இருக்கணும். ஆக்சுவலி ரெண்டு பொருள் இல்ல. ஒண்ணுல வந்து வல்லினரா போட்டாங்க. சேகுன்னா திண்மை இல்ல. இப்ப நீங்க சொன்ன அந்த விளக்கம் வந்து வல்லினராக்கா அது வைமுக விளக்கம். ஓ சரி சரி. ஆமா. ஆர் சேகர தென் திசை. இதுல சந்திரசேகரன் சொல்றீங்க. இதுல இவருடைய விளக்கத்துல சேகு அற தென் திசை. இதுல சேகரன் சம்ஸ்கிருத சேகுன திண்மயம். அதாவது பூமியுடைய வலிமை எல்லாம் கலைந்து போகுமாறு அந்த அளவுக்கு தாம் துணி இழிச்சுட்டு போறாங்க. பார் சேகு அற. சந்திரசேகரன்னா சந்திரனை தலையணையாக சேகு அப்படிங்கிறதுக்கு பல பொருள் உண்டு. சிக்கு இல்ல அது தமிழ் சேகு. இது அதுக்கும் வேற வேற கடிது செய்கின்றார். மேக மாலையினோடும் விரவி கார் மேகங்களின் வரிசை தொகுதி. மேக மாலை மேகங்களின் வரிசை.
அவற்றோடு சேர்ந்து அந்த மேகங்களோட வரிசையோட சேர்ந்தே போற மாதிரி போறாங்களாம். மேகங்கள் போற மாதிரி. ஆக்சுவலி இந்த பாட்டு எல்லாமே உண்மையில் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கு. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. விரவி மேதியின் நாகு சேர். நாகுன்னா கன்று. கன்று. எருமை கன்றுகள். எருமை கன்றுகள். அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும்னா, மேகங்கள் வந்து கீழே தவழுகின்றன. நர்மதை ஆற்றிலே ஓடிக்கொண்டிருந்த குளித்துக் கொண்டிருக்கின்ற எருமை கன்றுகளும் அந்த மேக கூட்டங்களும் ஒன்னோட ஒன்னா கண்டு. மேகமாலையோடு விரவி மேதியின் நாகு சேர். நர்மதையாறு நன்னினார். நதிக்கரையில வந்து பெரிய மேகங்கள் வரிசை நதிக்கரையில இல்ல, அந்த அளவுக்கு ஒரு குளிர்ந்த பிரதேசம். கீழே அந்த அளவுக்கு தாழுது. கிளவுட்ஸ். அவ்வளவு லோயிங் கிளவுட்ஸ். See, மலை நதி. மலை பக்கத்துல உள்ள நதினா இல்ல மேகமூட்டம் இருக்கும் இல்லையா? நடுங்க அந்த மலைகளுக்கு. நர்மதை ஏன் நர்மதை? எல்லாரும் நர்மதையை பார்த்திருக்க கட்டாயம் வாய்ப்பே இல்லை. கற்பனை தான் அது. மலை அது தொடங்குற இடம் மலை பகுதி. கற்பனை ரொம்ப அழகு. எருமைகள் இந்த நிறைய விஷயங்களுக்கு ஜியோகிராஃபி உதவாது. இதுல வந்து நாகு நிறைய விஷயங்களுக்கு ஜியோகிராஃபி உதவாது. இப்போ நம்ம பார்க்க போறோமே இந்த இல்ல ரிவர்ஸ் சேஞ்ச் கோர்ஸ் இல்ல, அவ்வளவு வருஷத்துல சேஞ்ச் கோர்ஸ் சேஞ்ச் அதுவும் சொல்லலாம். சுயப்பிரபையெல்லாம் பார்க்க போறாங்க. அது பிலத்துக்கு அடியில பார்க்குற விஷயத்தெல்லாம் எங்க கொண்டு கொடுத்துருக்கு. அவன் வந்து ஒரு 140 யோசனை தூரத்துக்கு பூமியை பேர்த்து எறிய போறான். அது வந்து மேற்கடல்ல போய் வந்து ஒரு தீவாக போகுது. இதை வந்து என்ன இல்லை, ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா அப்படின்னு சில ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அது வந்து ஒரு போர்டியோ தீவு அப்படி இப்படின்னு எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ராமர் அஸ்திரத்தை விட்ட இடம் தான் ஆஸ்திராலயா. அதுதான் இப்ப இருக்கிற ஆஸ்திரேலியா அப்படின்னு அந்த சமுத்திரராஜன் மேல அம்பு விட போவார்ல, அப்போ வந்து இந்த அம்பு என் மேல விடாத அந்த கேட்ட உடனே ராம பானத்தை தொடுத்தா அது வந்து விட்டே ஆகணும் அப்படின்னு உடனே அவன் இதுல ஏதோ சொல்லுவான். அந்த வடபுறத்துக்கு அந்த பக்கம் ராட்சசர்கள் எல்லாம் இருக்காங்க, அங்க விட்டு ராஜஸ்தான் சொல்றாங்க அந்த அம்பு இந்த சைடா விட்டாரு. அதாவது இப்படி போய் ஒரு இடத்துல விழுந்து அஸ்திர ஆலயா. அது யாரும் பரவாயில்ல, கலிபோர்னியான்றது வந்து கபிலாரண்யா. நம்ம ஆளுங்களை விட்டோன்னு வச்சுக்கோங்க. அன்னம் ஆடு இடங்களும் அமரர் நாடுகளும் துண்ணி ஆடு இடங்களும் துறக்கம் ஏறும் முன்னி ஆடு இடங்களும் கரும்பு மூசு சுரும்பு மூசு தேன் பண்ணி ஆடு சுரும்பு மூசு பரந்த சுற்றி அன்னமாடி இடங்களும் அமரர் நாடிய துண்ணியாடி இடங்களும் துறக்கம் மேயவர் உண்ணியாடி இடங்களும் சுரும்பு மூசு தேன் பண்ணியாடி இடங்களும் பறந்து சுற்றி. என்னென்ன இடங்களுக்கு போனாங்க? சிம்பிள் பாட்டு. அன்னப்பறவைகள் விளையாடும் இடங்கள் அன்னமாடி இடங்கள். அமரர் நாடிய தேவலோக பெண்கள் துண்ணினா நெருங்கி, அவர்கள் நெருங்கி நீராடுகின்ற இடங்கள். துறக்கம் மேயவர் சொர்க்கலோகத்திலே இருக்கின்ற தேவர்கள். முன்னி ஆடு இடங்களும் தேவர்கள் வந்து சஞ்சரிக்கின்ற இடங்களும். சுரும்பு மூசு தேன் வண்டுகளும் தேன்களும். மூசு தேன் பண்ணி பாடிக்கொண்டு திரிகின்ற இடங்களை பண்ணி பாடிக்கொண்டு திரிகின்ற இடங்களை பறந்து சுற்றி. விரலரும் தெரிவை நாடும் பெற்றி அரண்நரும் உந்தல் அழக வந்து சூழ் நிறை வரும் தாமரை முகம் முத்திலம் முழுவதும் காண்பரால் முழுதும் காண்கிறார். விரலரும் தெரிவையை நாடும் பெற்றியார் அறல் நரும் கூந்தலும் அழக வந்து சூழ் நிறை நரும் தாமரை முகம் நித்தில முழுவதும் காண்பரால் முழுதும் காண்கிறார். அதாவது என்னன்னா, நதிப்புறங்கள்ல அழகழகான பூக்கள் மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அது எல்லாமே அந்த உவமைகள். ஆனா சீதையை முழுசா அவங்க பார்க்கல. அதான் சொல்றேன், விரலரும் தெருவை பெறுதற்கு அரிய சீதா பிராட்டியை நாடு பெற்றியார் தேடிக்கொண்டு செல்கின்ற இந்த மாதவர்கள் அறல் நரும் கூந்தலும். அறல்னா கருமணல். கருமணலாகிய அவருடைய கூந்தலை
நதியில கூந்தல். ஓடி ஓடி கருமணல். கருமணல் திட்டு அது வெளியே ஒரு ரேகை ஓடும். நதிப்புறங்கள் எப்பவுமே கருமணல் இருக்கும். கன்னியாகுமரியில பல கலர்ல மண் இருக்குது இல்லை, அது மாதிரி கருமணல் எப்பவுமே நதிப்படுகைகள்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் அரல். கருமணலாகிய அவருடைய கூந்தலை அரல் நரும் கூந்தலும் அழக வண்டு சூழ் நிறை நறுந்தாமரை முகமும். கருநிறமுள்ள வண்டுகள் சூழ்கின்ற நறுமணமுள்ள தாமரை மலர் போன்ற அவருடைய முகத்தை. ஏன்னா அந்த நதியில தாமரை மலர் மலர்ந்து தடாகங்கள் நித்தில முருவலும், அதாவது அந்த நதிகளின் அலைகளினால் கொழிக்கப்படுகின்ற முத்துகளும். ஏன்னா அங்கே சிப்பி முத்தெல்லாம் ஃபார்ம் ஆகும் நதித்துறைகளிலேயே. ஸோ அது வந்து அவருடைய முருவல் மாதிரி இருக்கு, மக்கள் மாதிரி. அதை மட்டும் பார்க்குறாங்க, முழுதும் காண்கிறார். சீதையின் முழு உருவத்தை இந்த அழக வண்டுங்கிறதுக்கு அழகம் போன்ற கருநிற வண்டு இருக்கு. அதாவது கூந்தல் ஏற்கனவே நம்ம இதுல கூட பார்த்தோம், இந்த ஆறுகால படம் முடியும் போது கூட அழக வந்து அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு கொடி வந்து எத்தனை வகையில ஒரு பெண்ணுக்கு உருவாகுங்கிற பாடல். மாணவருக்கு திடீர்னு தன்னகரம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மூணாவது பாட்டுல இந்த நகரம் நான் போட்டேன், இடை நகரம் மாறி மாறி வருது. நகரம் தான் அது, தன்னகரம் தான் வரணும். சாதாரணமாக அப்படிலாம் போடுறது வழக்கம். தன்னகரம் போடுற வழக்கம் வந்து அது என்னத்துக்கு அந்த இலக்கண சிக்கலுக்குள்ளதான் நம்ம தேவையில்லாத சிக்கலுக்குள்ள நம்ம போகலாம். செருமதை யாக்கைய திருக்கியில் சிந்தை தருமன் தயா தழுவும் தன்மை பொறுமத யானையின் பிடியும் புக்கு உழல் நறுமதை எனும் நதியை செருமத யாக்கையர் திருக்கில் சிந்தையர் தருமத தரும தயா இவை தழுவும் தன்மையர். ஓகே, தரும தயா இவை தழுவும் தன்மையர். பொறுமத யானையும் பிடியும் புக்கு உழல் நறுமதையாம் எனும் நதியை போர் செய்வதில் செருமத யாக்கையர், போர் செய்வதிலே உற்சாகம் கொண்ட உடம்பை உடையவர்கள். திருக்கில் சிந்தையர், மாறுபாடு இல்லாத சிந்தையை உடையவர்கள். தரும தயா இவை தழுவும் தன்மை. தர்மமும் தயையும் கருணையும் அவர்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோட போரிடுவார்கள். ஆனால் தர்மமும் கருணையும் கொண்டவர்கள். ராமலட்சுமணர்களை குறித்து அனுமன் சொல்றது இதுதான், தர்மமும் தயாவும் இவர் வரும். இவை தழுவும் தர்மமும் தர்ம தயா இவை தழுவும் தன்மையர். பொறுமத யானையும் மத யானைகளும் பெண் யானைகளும் புக்கு உழல் விளையாடுகின்ற நர்மதையாம் எனும் நதியை நீங்கினார். அந்த நர்மதை நதியை கடந்து அப்பால் சென்றார்கள். அடுத்த பாடல் நீங்க படிக்கணும். தாமகூட திரை தீர்த்த சங்கமம் நாமகூட பெருந்திசையை நல்கிய பாமகூட சுடர்மணி வயங்குறும் ஏமகூட தடங்கிரியை எய்தினார். பாத்தீங்கன்னா சுக்ரீவன் வந்து எந்தெந்த வழியெல்லாம் சொன்னானோ அந்த வழியில தான் வந்துருக்காங்க. சுக்ரீவன் எந்தெந்த வழியெல்லாம் சொல்லி வந்தானோ அது இப்போ விந்திய மலையில் தொடங்கி இங்கேருந்து விந்தியத்துக்கு போங்க, அதுக்கு அடுத்தது இங்கே போங்க, இதை சொல்லி போய் நர்மதை தாண்டி இருக்காங்க. நர்மதை தாண்டி போய் ஹேமகூடம் இருக்காங்க. தாமகூட திரை தீர்த்த சங்கம் ஆம் நாமகூடு அப்பெருந்திசையை நல்கிய வாமகூட சுடர்மணி பயங்கூறும் ஹேமகூட தடங்கிரியை எய்தினார். ஹேமகூடம் ஆகிய மலையை வந்து சேர்ந்தார்கள். ஒளி அமைந்த சிகரங்களில் இருந்து தோன்றுகின்ற அலைகளை ஆறுகளின் சங்கமம் ராமகூட திரை தீர்த்த சங்கமம். நாமகூடு அப்பெருந்திசையை நல்கிய புகழ் நாமம் அப்படின்னா புகழ் கூடிய பெரியதாகிய திசைகளை பாதுகாப்பதாகிய ரத்தனங்கள் விளங்குவதாகிய ஹேமகூடம் என்கின்ற பெரிய மலையை சென்று எய்தினார்கள்.
மாடுரு கிரிகளும் மரணும் மற்றவும் சூடுரு பொன்னென பொலிந்து தோன்றுற பாடுரு சுடரொளி பரப்புகின்றது வீடுரு உலகினும் விளங்கும் மெய்யது. மாடு ஒரு கிரிகளும் மரணும் மற்றவும் சூடொரு பொன்னென பொலிந்து தோன்றுற பாடுரு சுடர் ஒளி பரப்புகின்றது வீடுரும் உலகினும் விளங்கும் மெய்யது. அந்த ஹேமகூட ஹேமம் அப்படின்னாலே பொன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த ஹேமகூடத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலும் ஒரே பொன் வண்ண டால் அடிக்குது. மாடு ஒரு கிரிகளும் அதனுடைய பக்கத்திலே உள்ளதாகிய மலைகளும் ஹேமகூடத்துக்கு பக்கத்தில் உள்ள மற்ற மலைகளும் மரங்களும் இன்ன பிற எல்லாவும் பொன் என்ற வண்ணத்திலே தகத்தகாயமாக நின்ன பொன் என பொலிந்து தோன்றுக பாடு சுடர் ஒளி பரப்புகின்றது. எல்லா இடத்திலும் பொன் வண்ணமாக மின்னுகின்றது. தேவேந்திர பொன்னகரம் கூட இந்த மாதிரி இருக்காது. வீடுறும் உலகிலும் விளங்கும் வீடு ஊரும் சொர்க்கலோகத்தையும் பொன்னகரம் சொல்வாங்க. பொன்னகரம் என்று புழுகின்றீர்களே இதுதான் அமராவதி தான். அமரர்கள் வதிக்கும் அமரவதி. வீடு ஒரு உலகினும் விளங்கும் மையல். படி. பறவையும் பல்வகை விலங்கும் பாடமைந்து உறைவன கனகனும் தூளி ஒற்றலான் நிறைநடு மேலுவை சேர்ந்த நீரவாய் பொறைநடும் பொன்னொழி மெளிரும் பொற்பது. அதே கருத்து தான். பறவையும் பல்வகை விலங்கும் பாடு அமைந்து உறைவன கனக நுண் தூரி ஒற்றலான் அந்த தூசி ஒட்டுகின்ற காரணத்தினாலே கனகனும் தூளி ஒற்றலான் நிறை நெடு மேடுவை சேர்ந்த நீரவாய் பொறை நெடும் பொன்னொழி விழுதும் பொற்பது. அந்த மலையில தங்குவதாகிய பறவைகள் விலங்கு முதலாகிய எல்லாவற்றின் மேலும் அதனுடைய நுட்பமான பொன் துகளானது ஒட்டி கொள்வதனால அந்த பொன் தூசியானது பொன் துகள் ஒட்டி கொள்வதனால அங்கே இருக்கின்ற அனைத்திலும் பொன்னொழில் மேனியாக அனைத்தும் திகழ நிறைநேடு மேருவை சேர்ந்த நீரா எல்லாம் மேர்மறை மலையை சேர்ந்ததை போல எல்லாம் ஒரே பொன்மயமாக மின்ன குறைநெடும் பொன்னொழி மிளிரும் பொற்பது. வலிமை மிக்க பொன்னின் ஒளியை வீசுவதாகிய தன்மையை கொண்டது. பாரன்னு வச்சுக்கோங்க. பார சும்மை பரவிய கனகனும் பராகம் பாடுற எரிசுடர் செம்மணி ஈட்ட தோடிழி அருவியந்தர்களும் அலங்கு தீடை உருகுபொன் பாய்வ போன்று ஒழுகுகின்றது. பரவிய கனகனும் பராகம் பாடுற எரிசுடர் செம்மணி ஈட்டத்தோடு இழி அருவி அந்திரள்களும் அலங்கு தீயிடை உருகு பொன் பாய்வு போன்று ஒழுகு. பராகம் அப்படின்னு சொன்னா பராகம்னா தூள்னு போகும். பரவிய கனகனும் பராகம் பொன் துகள் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதுனால எரிசுடர் செம்மணி ஈட்டத்து இழி அருவி அந்திரளோடும் அலங்கு தீயிடை உருகு பொன், அதாவது நல்லா உருக்கி விட்ட நெருப்பை போல உருக்கி வார்த்த அக்னியை போல நீர் பாய்கிறது. அருவி பாய்கிறது. அலங்கு தீயிடை உருகு பொன் பாய்வ தீயிடை உருகு பொன் தீயில உருகுகின்ற உருக்கிவிட்ட பொன்னை போல அருவிகள் பாய்கின்றன. விஞ்சையர் பாடலும் நடுவில் அந்த எரிசுடர் செம்மணி ஈட்டம் அதை அந்த பத்மராக ரத்தனங்கள்லாம் அதுல கலந்துருக்கு. ரெண்டும் காரணம், தங்கமும் இருக்கு பிளஸ் பத்மநாப ரத்தனமும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வரும்போது அப்படி
விஞ்சையர் பாடலும் விசும்பின் வெள்வளை பஞ்சுமெல் அடியினார் ஆடல் பாணியும் குஞ்சர முழக்கமும் குமுறு வேலியின் மஞ்சிரம் உரத்தலும் மயங்கும் மாண்பது. மலையிலே என்னென்னலாம் விஞ்சையர் பாடல், அங்க வந்து தங்குகின்ற வித்யாதரர்களுடைய பாடல், விசும்பின் வெண்வளை பஞ்சின் மேல் அடியினர் வெண்வெள்ளை பஞ்சு தேவலோகத்தில் வந்த வெண்மையான வளையல்களை அணிந்தவர்களாகிய பஞ்சின் மேல் அடியினர் செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட எக்ஸெட்ரா போடுவாங்க. ஆடல் பாணியும், ஆடல் போது அவருடைய பாதத்தினுடைய கதியும் அவருடைய ஆடலின் போது ஏற்படக்கூடிய தாள ஓசையும், இசைந்த தாள ஓசையும், குஞ்சர முழக்கமும், யானைகளுடைய குளிரலும், குமுறு வேரியின் மஞ்சுகினம் உரற்றலும், குமுறு வேரிகை ஒலிப்பது போல, முரசு ஒலிப்பது போல மேகங்கள் முழங்குவதும் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து சேர்ந்திருப்பதாக தன்மை உடையது.